அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். இன்னையோட முஹர்ரம் மாதம் முடிஞ்சிச்சு. முஹர்ரம் பிறையின் கடைசி, அதாவது முஹர்ரம் மாதத்தின் கடைசி பிறை இன்று இந்த பகல். இது முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதம், புனித மாதம், பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் நார்மலாக ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருந்தா அதற்கு ஒரு தண்டனை தான் கிடைக்கும், ஒரு தீமை தான் எழுதப்படும். இதுவே புனித மாதங்களில் நாம் பாவங்கள் செஞ்சால் அதிகப்படியான தண்டனைகள் உண்டு. அதுவும் புனித மாதங்கள்லேயே சிறந்த ஒரு மாதம்னா அது முஹர்ரம் மாதம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முஹர்ரம் மாதம் ஆஷுரா நாள் அது வரைக்கும் தான் சிறப்பு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த மாதத்தையே மறந்துடுவாங்க. இப்போ கடைசி நாளில் இருக்கிறோம். இந்த கடைசி நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது இந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்தணும். ஏன்னா அல்லாஹ்வின் மாதம் சொல்லிட்டு கூறப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்டிகுலராக இந்த 4 மாதத்தை புனித மாதம் சொல்லிட்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நாம் எப்படி இந்த மாதத்தை சிறப்பிச்சிருக்கோம், இந்த மாதத்தில் நாம் என்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சோம், ஏதாவது தவறுகள் செஞ்சோமா, நாம் செஞ்ச தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சோமா சொல்லிட்டு ஒரு முறை நல்லா கேட்டுக்கணும் நம்மை நாமே. ஏன்னா நாம் இந்த மாதத்தில் செஞ்ச தவறின் காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு சோதனைகள் கிடைக்கலாம். அல்லாஹ் தண்டிப்பான். ஏன்னா நாம் செய்த தவறின் காரணமாக தான் நமக்கு தண்டனைகள் இருக்கின்றது. அதனால் இந்த கடைசி நாள்லையாவது கொஞ்சம் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த கடைசி நாளில், கடைசி நிமிடங்களில் நாம் செய்யும் தௌபாவானது நம்முடைய இந்த ஒரு வருட வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும், சிறப்பாக இருக்க காரணமாக இருக்கும், நம்முடைய வாழ்வாதாரம் உயர காரணமாக இருக்கும். ஏன்னா தௌபாவை பற்றி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அதிகம் நாம் தௌபா செய்கின்றோமோ அவ்வளோ அதிகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான். பல வழிகளிலிருந்து நமக்கு ரிஸ்க் பெருகும், கடன் நீங்கும், வறுமை நீங்கும், நோய் நொடிகள் நீங்கும், எல்லா முசீபத்துகளும் நீங்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்னா நம்ம அதிகமாக தௌபா செய்யணும். அந்த அளவுக்கு தௌபாவிற்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கடைசி நாளில் நம்ம செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு துவா சொல்கிறேன், கூடவே ஒரு தொழுகை. இந்த தொழுகையே இந்த துவாவும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிடம் தான் ஆகும். 10 நிமிடமே அதிகம் தான். ஆனால் 10 நிமிடம் செலவு செஞ்சு இந்த கடைசி நாளில் இந்த அமலை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். அதில் முதல்ல தொழுவையை பொறுத்த வரைக்கும் தௌபா நஃபில் தொழுகை. தௌபா நஃபில் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை தொழுவுங்க, அப்படி தொழ முடியாவிட்டால் மாதத்துக்கு ஒரு முறையாவது தொழுவுங்க சொல்லிட்டு. இப்போது வாரத்துக்கு ஒரு முறை தொழ முடியாவிட்டால் இப்போ கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம்ல, இந்த பிறையில் கடைசி பிறையில் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த கடைசி பிறையிலாவது இந்த மாதத்தில் நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சோமா சொல்லிட்டு நம்ம அதுக்காக ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். இதை எப்படி நீங்கள் நியத் வைக்கணும்னா, நார்மலான தொழுகையை போல தான். தௌபா நஃபில் தொழுகை 2 ரக்காத் நான் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நியத் வச்சுக்கிட்டு நார்மலாக எப்படி தொழுவீங்க, சூறாக்கள் என்ன ஓதுவீங்க அதே போல தான், எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இல்லை. அது எல்லாம் ஓதிட்டு அத்தியாயத்தை சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஓதுகிற திக்ருகளை ஓதி நீங்கள் துவா செய்யலாம். திக்ருகளை ஓதிட்ட பிறகு, அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் நார்மலாக நம்ம ஓதுவோம்ல, அதற்கு பிறகு ஓதுறாமல் நான் ஒரு துவாவும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஓதிக்கிங்க. அது ஓதுனா முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுதான் ஓதணும் இல்லை. தௌபா நஃபில் தொழுகையை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான். அந்த தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன துவா வேணாலும் ஓதிக்கலாம், தமிழில் நீங்கள் துவா செஞ்சுக்கலாம், இஷ்டத்துக்கும் நீங்கள் துவா கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்குங்க. இது மாதிரி இந்த மாதத்தில் நான் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தா, பாவங்கள் செஞ்சுருந்தா என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த நான் தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மனம் உருகி மன்னிப்பு கேளுங்க. சஜிதாவில் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 ரக்காத் தொழுதுட்டீங்களா, தொழுது முடிச்சுட்டு நார்மலாக நம்ம தொழுது முடித்தோன்னா என்ன ஓதுவோம், சுப்ஹானல்லாஹ்,
அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர். அதை வழக்கமாக நீங்கள் ஓதிக்கிங்க. ஓதிட்ட பிறகு நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் தமிழில் துவா கேட்கலாம். இருந்தாலும் கூட இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் சேர்த்துக்குங்க. அந்த துவாவை சேர்த்து நீங்கள் கேட்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிடும், நாம் கேட்ட இந்த துவாவிற்கு அல்லாஹ் பதில் அளிச்சிட்டான் அப்படின்னு உத்தரவாதம் தரப்பட்ட ஒரு துவா அது. அந்த துவா வேறு எதுவுமே இல்லை, சையதுல் இஸ்திக்ஃபார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா இது. இந்த துவாவை நாம் முழு நம்பிக்கையுடன் ஈமானுடன் ஓதி ஒரே ஒரு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செஞ்சா, அதாவது ஓதிட்டா போதும், அன்று மாலைக்குள் நமக்கு இயற்கையாக மரணம் வந்துவிட்டால் நாம் சொர்க்கவாசி. அதே போல் மாலை ஓதி மறுநாள் காலைக்குள் மரணம் வந்துவிட்டால் நாம் சொர்க்கவாசி. இதை ஓதி மரணம் வரணும் இல்லை. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த துவா மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான் சொல்லிட்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதானே சொர்க்கம் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக இது சொல்லப்படுகின்றது. இப்போ கடைசி நாள் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி நாளில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். என்ன செய்யலாம்? இப்போ 2 ரக்காத் நம்ம நஃபில் தொழுதுட்டோம். அதுவே அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒரு சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும். அது கூடவே இந்த ஒரு துவாவை ஓதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உடனடியாக நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு முறை ஓதுனாலே அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் நம்ம பாவங்களை மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி நமக்கு கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் ஈமானுடன் ஓதணும், நம்பிக்கையுடன் ஓதணும். அப்படி ஓதுனாதான் அந்த பலன் கிடைக்கும். நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். நீங்களும் தௌபா நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அல அஹ்திக வ வஅதிக மாஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிஸன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை. இந்த துவாவை நீங்கள் படிப்பதற்கு முன்னாடி இந்த தமிழ் அர்த்தத்தை ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம என்ன ஓதுறோம் சொல்லிட்டு ஒரு முறை நம்மளால் மனசார புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சு ஓதும் போது தான் அந்த ஈமானுடன் ஓத முடியும். அந்த ஈமான் நமக்குள்ளே இருக்கும். புரியாமல் நீங்கள் பாட்டுக்கிட்ட அரபியில் ஓதிட்டு போனால் ஒன்றுமே தெரியாது. எந்த ஒரு துவாவை எடுத்தாலும் சரி, அந்த அரபிக்கு தமிழ் அர்த்தம் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு பிறகு ஓதுங்க. அப்போ முழு ஈடுபாடுடன் ஓத முடியும். இப்போ நம்ம இந்த ஒரு துவாவை ஓதிட்டோமா, ஒரு முறை, குறைஞ்சது ஒரு முறை. நீங்கள் ஒரு முறை தான் ஓதணும் இல்லை, 3 முறை ஓதலாம், 9 முறை ஓதலாம், 11 முறை ஓதலாம். உங்கள் இஷ்டம் தான். எவ்வளோ அதிகம் ஓதுறீங்களோ அவ்வளோ சிறப்பு உங்களுக்கு. கணக்கு முக்கியம் இல்லை, நாம் எப்படி ஓதுறோம், எந்த அளவுக்கு ஈமானுடன் ஓதுறோம், அதுதான் மிக முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி ஓதிக்கிங்க, அவ்வளோதான். இதுதான் அமல். இந்த கடைசி நாளில் நம்ம செய்யக்கூடிய அமல். ஃபஸ்ட்டு 2 ரக்காத் தௌபா நஃபில் தொழுக, பிறகு இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதிக்கிங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி நீங்கள் லொஹ தொழுதுட்டு கூட நீங்கள் ஓதலாம். அப்படி இல்லைனா இந்த நிமிஷமே கூட நீங்கள் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அசருக்கு பிறகு நீங்கள் தொழுதுட்டு இந்த துவாவை ஓதிக்கலாம். அப்போவும் டைம் இல்லைன்னா மஹ்ரிப்க்கு பிறகாவது நீங்கள் ஓதிக்கிங்க. மஹ்ரிப்க்கு பிறகு பிறந்தாலும் நீங்கள் இந்த கடந்த இதுக்காக நீங்கள் துவா கேட்குறீங்களே, அப்போது அந்த ஒரு டைமில் நீங்கள் துவா கேட்டுக்குங்க. இதை மாதிரி இந்த மாதத்தை நான் கடந்து வந்துட்டேன், இந்த மாதத்தில் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிடையா இல்லை சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேளுங்க. புது மாதத்தில் நல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நுழைங்க. இது மூலமாக நம்முடைய கல்பு சுத்தமாகும், சுத்தமானவர்களாக நாம் இருப்போம். இப்படி கல்பு சுத்தமானால் அந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் முழுக்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பலன் அளிச்சுக்கிட்டே இருக்கும். இன்று ஒரு நாள் மட்டும் இந்த அமலை செய்ய வேண்டாம், முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செய்யுங்க. அப்படியும் முடியாவிட்டால் இது போன்று கடைசி பிறை வருது பார்த்தீங்களா மாதத்துக்கு, அப்பயாவது செய்யுங்க. அது போல் செய்யும்போது உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு பாவங்களையும் பெரும் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவானாக, நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.